இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்ப நீங்க ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்ப போடுறாங்களோ அதுக்கு தகுந்த பலன் தான் குரு கொடுப்பாரு. குரு டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாப்பாரு. சோ அதனால நீங்க என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அதை என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்ப போடும்போது கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் உங்க கை மேலேயே சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் ஹெல்த்ல, தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதே மாதிரி சண்டை சச்சரவு வழக்குகள். சோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா தெரியாதவங்க கிட்ட மேக்சிமம் போட மாட்டோம். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு பணம் வரும்போது இன்னொருத்தங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ரொம்ப வீட்டுல இருக்கக்கூடியவங்ககிட்ட, ஆணாக இருந்தால் மனைவி கிட்டையும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்படின்னா கட்டாயம் வெளிநபர்களுடைய தலையீடு வரும், கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போயிடும். சோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பிரிச்சுடுறதுக்கு உண்டான வேலையைத்தான் பார்ப்பாரு, சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.